பணமோ பொருளோ இல்லை சொத்து பத்தோ அட இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, அட இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, அட வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கொண்டு போகணும்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்ட்டாங்க. அமிர்தமே இருந்தாலும் நஞ்சு தான். பகலில் தூங்குறவன் யாருமே வாழ்க்கையில் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. இதை கீழே கொட்டலாமா இல்லை மறுபடியும் ரிட்டர்ன் எடுத்துட்டா நீங்களும் சாப்பிட மாட்டீங்க அந்த சாப்பாடு. அப்போ என்ன ஆகும்? வயிறு என்ன குப்பை தொட்டியா? குருவே சரணம். நான் சங்கரி பேசுங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நான் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறப்போ எனக்கு முதல்ல காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அவருடைய முகம்தான் வந்தது. அப்புறம் அதிகமாக வந்தது எனக்கு மகாவிஷ்ணு குருவோட முகம்தான் வந்துட்டு இருந்தது. மருதமலை கோவிலும் விட்டு விட்டு வந்துட்டே இருந்தது. சரி, இன்றைக்கி நான் கோவிலுக்கும் போயிட்டு வந்தேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குரு வழிகாட்ட ஆரம்பிச்சிருக்காருன்னு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி குருவே. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டுக்கு ஒருத்தங்க வர்றாங்கனாலோ இல்லை நீங்கள் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கீங்களாலோ முதல்ல இலை நிறைய இல்லை தட்டு நிறைய சாப்பாடு வச்சு பழகாதீங்க. அது இருக்கிறதுலே ஒஸ்டான ஒரு டைப்பு, ஒஸ்டான ஒரு கேரக்டர், ஒஸ்டான பழக்க வழக்கம். அது நீங்கள் உண்மையாகவே அவ்வளோ நல்லவராக இருந்தீங்கன்னா அட சாப்பிடுங்க, அட இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, அட இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, அட இன்னும் நிறைய வச்சுக்கன்னு சொல்கிறீங்களே. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, சாப்பாடு எப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி போகுதுன்னு சொல்லிடுவான்ற தைரியம் இருக்கிறதுல மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு சட்டி சோறை அவன் சாப்பிட்ற போகிறான்ற அந்த தைரியம் இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, அட இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்கன்றீங்க. ஆனால் இதுவே ஒரு பணமோ பொருளோ இல்லை சொத்து பத்தோ அட இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, அட இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, அட வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கொண்டு போகணும்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அப்போ இதில் உங்கள் சுயநலம் வெளிப்பட்டு விட்டதா? எது ஒன்று போதுன்னு சொல்கிறானோ அதை அதிகமாக கொடுக்கறதுக்கு தயார் நிலையில் இருக்கீங்க. எதோ ஒருத்தன் போதுன்னு சொல்ல மாட்டானா தரவே மாட்டீங்களே. உண்மையான அன்புன்னா எப்படி இருக்கணும்? எல்லாத்தையும் ஒன்று போலையே சாப்பாடு வைக்கிற மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும். அட இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, அட இன்னும் கொஞ்சம் வச்சுக்கன்னு கொடுக்கணும். நீங்கள் அதை பொருள் சார்ந்த விஷயங்களை அதிகமாக கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் சாப்பாடை மட்டும் அதிகமாக வைக்கிறீங்க. அப்போது நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டி தவறுன்னு ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். மிகப்பெரிய தவறு. அப்படி பண்ணாதீங்க. இதில் மிகப்பெரிய பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது, சாப்பிட்றவங்களுக்கு இருக்குது. அவங்க ஏதாவது அர்ஜென்ட்டாக ஒரு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும், இல்லை பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சாப்பாடு அதிகமாக வைப்பது அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்ட்டாங்க. அமிர்தமே இருந்தாலும் நஞ்சு தான். அளவுக்கு அதிகமாக சாப்பாடு சாப்பிட்டா எனர்ஜெட்டிக்காக இருக்கா? தூக்கம் வருதா உங்களுக்கு? தூக்கம் வருது. தூங்கி எந்திரிச்சா ஃப்ரெஷ்ஷு தானேங்கன்றீங்க. பகலில் தூங்குறவன் யாருமே வாழ்க்கையில் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. நைட்டு தான் தூங்கணும், இரவில் தான் தூங்கணும். இரவில் தூங்கினா தான் ஒரு சில அமிலங்கள் சுரக்கும். அந்த டைமில் அந்த அமிலம் சுரந்தாத்தான் அதன் உங்களுக்கு ஹெல்த்தியாக மாறி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குமே தவிர பகலில் தூங்கி பழகிட்டிங்கன்னா மிகப்பெரிய சோம்பேறி ஆயிடுவீங்க, மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுரும். அப்போ என்ன, ஒருத்தன் பகலில் தூங்குவதற்கு நீங்கள் அதிகமாக வைக்கக்கூடிய சாப்பாடு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க இனிமேல், தயவு செய்து. இது மிகப்பெரிய வேண்டுகோளாக கூட வச்சுங்க. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமல் ஒருத்தனோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையே வாழ தெரியாமல் இருக்கிறப்ப ஏன் இன்னொருத்தன் வாழ்க்கையை கெடுக்குறீங்க? அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பாடு வைக்கும். ஒரு சில பேர் போதுன்றாங்க, ஒரு சில பேர் சொல்லக்கூடிய பக்குவம் இருக்காது. அப்போ என்னன்னா, சரி வச்சுட்டாங்களே, இலையிலையும் வச்சாச்சு, அது தூக்கி கீழேயும் கொட்ட முடியாது, சங்கடப்படுவாங்க. இதை கீழே கொட்டலாமா இல்லை மறுபடியும் ரிட்டர்ன் எடுத்துட்டா நீங்களும் சாப்பிட மாட்டீங்க அந்த சாப்பாடு. அப்போ என்ன ஆகும்? வயிறு என்ன குப்பை தொட்டியா? கண்டதை உள்ளே போட்டு 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 இது பண்ணுறது. முன்னாடி என்ன சாப்பிட்டாருன்னு தெரியாது, அடுத்து எங்கே போகிறாருன்றது தெரியாது. அவர் வண்டி ஓட்டுவாரா இல்லை இப்போ தூக்கத்தில் தூங்குவாரா? வண்டியில் ஓட்ட ஓட்ட தூக்கம் தூங்கிட்டாரு, இல்லை டயர்டாக இருக்குது அப்படின்னா எங்கே போய் தூங்குவார்? அவருக்கு போகிற வழியில் ஒரு விபத்து நடந்துச்சுன்னா நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்களா? முதல்ல யோசிச்சு பாருங்கள். சாப்பாடு வைக்கிறதுன்றது அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. நீங்கள் ரெண்டாவது சாப்பாடு வைக்கல இன்னொரு தன்மை இருக்குது. நீங்கள் என்ன மனநிலையில் சமைச்சிங்கன்ற ஒன்றும் இருக்குது. நீங்கள் நல்ல மனநிலையில் சமைச்சிருந்தீங்கன்னா உங்களோட வைப்ரேஷன் மொத்தமாக அந்த சாப்பாட்டில் போய் அவங்களுக்கு அது அமிர்தமாக மாறும். நீங்கள் உங்கள் வீட்டு ஃபுல்லாக சண்டை போட்டுட்டு உங்கள் புருஷன் பிடிக்கல, பொண்டாட்டி பிடிக்கல, பிள்ளைங்க பிடிக்கல, ஐயோ இவன் வேற வரானேன்ற தன்மையில் அப்படி ஒரு தன்மையில் சமைச்சிங்கன்னா அந்த சாப்பாடு ஃபுட் பாய்சனாக மாறியது, விஷமாக மாறியது தான். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு. உங்கள் எண்ணம் போல வாழ்க்கை என்பது என்ன? எண்ணம் போல உணவு, உணவு போல உடம்பு, உடல் போல வாழ்க்கை, அந்த வாழ்க்கை போல தான் உங்களுக்கு செல்வம் வளம் என்பது பெருகும். எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் கனெக்ட் ஆகிருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வைக்கக்கூடிய சாப்பாடு வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு? தனித்திரு, பசித்திரு, விழித்திருங்கிறாரு. பசித்திருன்னா என்ன? அரை வயிறுக்கு தான் எப்பயுமே சாப்பிட்ணுங்கிறாரு.
நீங்கள் ஒருத்தனுக்கு உண்மையாகவே நல்லது பண்ணுறீங்கன்னா அரை வயிறுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்து பழகுங்க. அதுதான் உண்மையாக இருக்குது. எல்லாரும் சொல்கிறான் ஃபுல்லாக சாப்பிடு, நம்ம வீட்டுக்கு வந்து கம்மியாக சாப்பாடு போட்டானா நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்களோன்ற சுயநலத்தன்மையோடு போகாதீங்க. சத்தியத்தில் நில்லுங்க. ஒருத்தனுக்கு எது நல்லதோ அதை செய்யுங்க, அதை சொல்லி கொடுங்க. அரை வயிறுக்கு சாப்பிட்ணுன்னா அரை வயிறுக்கு சாப்பிட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்க விருப்பப்பட்டு கேட்குறாங்கன்னா வைங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ ஒருவேளை அவங்களுக்கு அந்த தெளிவு இல்லைன்னா கூட ஃபுல்லாக தான் சாப்பிடணுன்னு இருந்தால் கூட மொதல் டைம் ஃபுல்லாக வச்சுட்டு அந்த தெளிவை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்லிக் கொடுங்க. கிளியராக சொல்லிக் கொடுங்க. என்ன சொல்லி தரணும்? அதுதாங்க, அந்த ஞானம் தாங்க அவனுக்கு தேவை. இங்கே பாருப்பா, நீ சாப்பிட்றதுனால எங்கள் வீட்டில் சொத்து ஒன்றும் குறைஞ்சு போயிட போகிறது கிடையாது. ஆனால் இப்படி நீ சாப்பிட்ட அப்படின்னா கண்டினியூவாக சாப்பிடுவோம், உனது உடல் பாதிப்படையும், எனர்ஜி என்பதே இருக்காது அப்படின்றத சொல்லி கொடுக்கணும். எப்போது ஒரு மனிதன் அரை வயிறுக்கு சாப்பிட எவ்வளோ ருசியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பசிச்சாலும் சரி, அரை வயிறுக்கு சாப்பிடும்போது சீக்கிரம் அந்த டைஜஷன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி மறுபடியும் டோட்டல் எனர்ஜி லெவலுக்கு வந்துடுவான். வயிறு ஃபுல்லாக சாப்பிடும்போது சரியாக செரிமானம். காலையில் சாப்பிட்றீங்க, மறுபடியும் ஸ்நாக்ஸ், மத்தியானம் சாப்பிட்றீங்க, மறுபடியும் ஸ்நாக்ஸ், நைட்டு சாப்பிட்றீங்க, மறுபடியும் ஸ்நாக்ஸ், கண்டினியூவாக அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட உயிராற்றல் நோய் எதிர்ப்பு ஆற்றலாக மாறாது. நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடே உங்களுக்கு விஷமாக மாறிடும். மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எந்த சூழ்நிலையும் உங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க முதல்ல சாப்பிட வராங்கன்னா சாப்பிடுப்பா 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 சாப்பிடுப்பான்னு போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. மிகப்பெரிய தவறான அணுகுமுறை அது. ஒருத்தர் உண்மையாகவே நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும், அரை வயிறோட சாப்பாடு போடுங்க, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அவங்களையும் சங்கடப்படுத்தாதீங்க. இது எங்கே கொண்டு போய் கொட்டுறது, எங்கே கொண்டு போய் பேசுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற அளவுக்கு சங்கடப்படுத்தாதீங்க. மிகப்பெரிய தவறான ஒரு செயல் இது. நன்றி, வணக்கம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு இப்போது நிறைய ஒரு ரிலீஃப் ஒன்று தேவைப்படுது. வாழ்க்கை எதை நோக்கி போக போகுது, எங்கே போய் முடிய போகுதுன்றது ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் போகிறதுக்கு ஒரு பிரேக் ஒன்று தேவைப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரேக்காக நம்ம கொடைக்கானல் கிளாஸ் அமைஞ்சுது. அதை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் அக்டோபர் மந்த் எண்டு வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம், சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ விருப்பம் உள்ளவர்கள் கோயம்புத்தூரில் வந்து ஜாயின் பண்ணணும், விருப்பம் உள்ளவர்கள் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள், அதை சார்ந்த பகுதிகளில் இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க கோயம்புத்தூர் வந்து கிளாஸை அட்டன் செய்யலாம். 2 நாள் வகுப்பு, எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம், என்னுடைய நேரடி வகுப்பு, எனது கையாலேயே நேரடி தொடு தீட்சையும் மந்திர உபதேசமும் வழங்கப்பட இருக்கிறது. ஸோ இந்த பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கணும் விருப்பப்படுறவங்க அக்டோபர் மந்த் எண்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் வகுப்பில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். டெஸ்கிரிப்ஷனில் எந்த டேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு இமீடியட்டாக அமுச்சு இப்போவே புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.